இருப்போ நடுவில் நாதன் நாமம் நமஸ்கரிக்க வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோம். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோம். சேருமையா பந்தியிலோம், சேருமையா பந்தியிலோம். ஸ்ரீயவராம் எங்களிடம், ஸ்ரீயவராம் எங்களிடம். ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே உதவி செய்வா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே உதவி செய்வா. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம். அதலனே கருணை செய்வா, அதலனே கருணை செய்வா. வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோம். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோம். சேருமையா பந்தியிலோம், சேருமையா பந்தியிலோம். எவராம் எங்களிடம், எவராம் எங்களிடம். ஸ்ரீயவராம் எங்களிடம். உபவாசத்தோடு உம்முடைய சன்னிதானம் அமர்ந்திருக்கிற உம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகள், உம்முடைய சாதி ஜனம், உம்முடைய குழந்தைகள், இவர்கள் யாவரையும் நீர் மதிலாய் நின்று காத்துக்கொள்ளும். என் சபையை கர்த்தர் நாளுக்கு நாள் வலுப்படுத்தி உம்முடைய இரக்கத்திலே வழி நடத்தணுமே நான் செபிக்கிறேன். அப்பா ஐயரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு பாக்கியம். ஓய்வு நாள் உம்முடைய கட்டளை, உபவாசம் எங்கள் விடுதலை. எங்கள் தேவன் கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திற்காக, நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரத்தை நீர் வைத்து என்ன தேவை, என்ன வேண்டும், எது இவர்கள் வாஞ்சை, இவைகளை நிறைவேற்றவே நான் செபிக்கிறேன். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலை தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலை தங்கி இருக்கிற இந்த பிள்ளைகளை வாக்கு தத்தம் கொண்டு நிறைவேற்றி அதன்படியே நடத்தும். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் திருப்தி அடைவார்களாக. உம்முடைய பந்தியின் நாளிலே எங்களை பலப்படுத்துவீராக. சுத்த இருதயத்தோடு நாங்கள், பரிசுத்தத்தோடு நாங்கள் உம்முடைய பந்தியிலே பங்கு பெறும்படி கிருபை செய்யும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உம்முடைய வல்ல கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். சர்வ பூமிக்கும் எஜமானாயிருக்கிற ஆண்டவர், சர்வத்தையும் அடைத்த ஆண்டவர், சர்வத்தையும் அவருடைய முகப்பிரகாசத்தினாலே வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிற தேவன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரணம் என்கிற இருள் உங்களை விட்டு மாறியும் பிரகாசம் என்கிற மகிமை உங்களை நிரப்பியும் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப இந்த உபவாச ஜெபம் போதுமானதாயிருக்கிறது. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவர் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஒவ்வொன்றும் என்ன தெரியுமா? உன்னுடைய உபவாசத்தோடு நீ செய்கிற ஜெபம் எடுத்துக்கொண்டு பிதாவினிடத்தில் கொடுத்து, ஐயோ என் மகன், ஐயோ என் மகள், உபவாசத்தோடு இதை கேட்கிறார் ஆண்டவரே. பிதாவே, நான் ஒரே பேரனாய் புத்திரன் இயேசு நான் உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் ஜெபங்கள் அவரிடத்திலே சேர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் மூலமாக அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். புத்தி உள்ள ஸ்திரீகள் தங்கள் தீவட்டியில எண்ணெயை நிரப்பி தயாராக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம், எப்ப வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம் என்று புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டியை நிரப்ப மனதில்லாமல், கர்த்தர் மணவாளன் வரும் பொழுது நிரப்பப்படாதவர்கள் கைவிடப்பட்டு அவருடைய பண்டசாலைகளே, கல்யாண வீட்டிலே, அவருடைய பண்டிகையிலே புத்தி உள்ள ஸ்திரீகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்ப வேணாலும் உபவாசம் நடக்கும், எப்ப வேணாலும் ஜெபம் நடக்கும், எது வேணாலும் நடக்கும், எப்ப வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் செய்யலாம் என்று சொன்னால் உன் நேரத்தை நீ வீணடிக்கிறாய். உன் தீவட்டியில் நீங்க எண்ணெய் நிரப்பவில்லை என்ற அர்த்தம். தயவு செய்து தேவ பிள்ளைகளே, பார்க்கிற, கேட்கிற, உட்கார்ந்து கொண்டிருக்கிற, அமர்ந்திருக்கிற சபையோரு, வெளியோரு, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், காற்றுள்ள பொழுது தூற்றிக்கொள்ளுங்கள். தேவனுடைய சமயம் வரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நாட்கள், காலங்கள் பொல்லாதவைகள், கொடியவைகளாய் இருக்கிறது. இது ஒரு நாட்கள் இனி வராது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய தரிசனம் வெளியரங்கமாகிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Father, thank you Jesus, thank you Jesus. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை வானத்துக்கு உயர்த்தி கொண்டு எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. இரண்டு கைகளை வானத்துக்கு உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே உபவாச மகிமையை எனக்கு வெளிப்படுத்தி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உபவாச வல்லமை எனக்கு தீரவாய் நிறைவாய் தாருங்க ஆண்டவரே. இந்த உபவாசத்தின் பிரதிபலன் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் கணவனுக்கும் என் மனைவி மேலும் இறங்கி வரணுமே. நீர் இரக்கம் செய்யணுமே, நீர் தயவு செய்யணுமே. என் மகனுக்கு விரோதமாக, என் மகளுக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானுடைய கண்ணிகளை அழிக்கணுமே. என் குடும்பத்திற்கு எதிராய் வந்து நிற்கிற சத்துருக்களின் கிரியைகளை அழிக்கணுமே. எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எரிச்சல்களை உடைக்கணுமே. எனக்கு விரோதமாக வந்திருக்கிற பொறாமைகளை அழிக்கணுமே. அப்பா உதவி செய்யணுமே. தலைக்கு மேலாய் கரங்களை தட்டிக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. ஓ ரபா ஷபா ரபா கபா நிகபா ரபா ஷகரபா கபா நிகௌடல் ரபா ஷிகலா துனங்கரபா. அற்புதம், அற்புதம், அற்புதம். அதிசய மகிமை, அதிசய மேன்மை, அதிசய மகிமை, அதிசய வல்லமை தாங்கணுமே, தாங்கணுமே. என் பிள்ளைகளை தாங்கணுமே. ஸ்தோத்திரம் அப்பா.
வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு தந்து, சங்கீதம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாக வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். தமது வாசிங்கம்மா. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திறப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த ஜனத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவாராக. அப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சில புத்திமதிகளை உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்க பிள்ளைகளை, உங்கள் மகனை, உங்கள் மகளை, உங்கள் குழந்தைகளை உங்கள் வீடை விட்டு அந்நிய வீட்டிலே தங்க விடாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை உங்கள் கையிலிருந்து, ஐயோ எப்படி ஆகிலும் இந்த தலைவலி என்னை விட்டு ஒரு 4 நாள் ரெஸ்ட் கிடச்சி, ஒரு 2 நாள் ரெஸ்ட் கிடச்சி, ஒரு நாள் ரெஸ்ட் கிடச்சி என் சொந்தக்காரர் வீட்டில் நிற்கட்டும், அண்ணன் வீட்டில் நிற்கட்டும், மைனி வீட்டில் நிற்கட்டும், சித்தப்பா வீட்டில் நிற்கட்டும், பெரியப்பா வீட்டில் நிற்கட்டும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தொலைத்து விடாதிருங்கள். ஆண்டவர் தரிசனத்தை காண்பித்து இதை பேசி கொண்டிருக்கிறார். ஐயோ ஸ்கூலில் லீவ் வந்துச்சு, எங்கேயாவது விட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீ புத்தி கட்டவளாய் இருக்கிறாய், நீ புத்தி கட்டவனாய் இருக்கிறாய், நீ மதிகட்டவனாய் இருக்கிறாய், நீ மதிகட்டவளாய் இருக்கிறாய். ஆண்டவர் தரிசனம் கொடுத்து எனக்கு வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறான். நீ கபரபா ஷபரகபா, உன் கையிலிருந்து உன் பிள்ளைகளை நீ கலட்டி விட்டு கொண்டு உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெடுத்து, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாத நேரத்தில் அவருடைய வாழ்க்கை கெடுத்து அவருடைய தரத்தை குறைத்து நீ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிறாய் என்கிறதை நீ மறந்து போக கூடாது. ஜீசஸ் நீ ஜபம் உள்ள வீடு, நீ உன் பிள்ளை புகுந்த வீடு பே பிடிச்ச வீடா இருக்கும். தரித்திரம் பிடிச்சவளே, தரித்திரம் பிடிச்சவனே, நீ தரித்திரத்தை ஏற்றி உன் வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு உன் பிள்ளைகளை எங்கே அனுப்பி விடுகிறாய்? முட்டாள்களா! ஜபத்தோடு உன் பிள்ளைகளை உன் கையிலே வைத்து அரவணைத்து நீ ஸ்தோத்திரத்தோடு நீ பிள்ளைகளை வளர்த்து என்று கர்த்தர் உனக்கு தரிசனமாய் சொல்லி தருகிறார். உன் கை விட்டு பிள்ளைகள் போகக்கூடாது, உன் கண்களை விட்டு மறையக்கூடாது. ஜீ சங்கரபா கபரபா, நீ ஹபலபரபா சங்கரபா ரியாக்கபலபா, நீ ஹவுடல ரபா சக்கரபியாக்கபா. கர்த்தருடைய தரிசனத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்கிறது நான் உங்களுக்கு சொல்லித் தருகிற பாடமாயிருக்கிறது. ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஒருத்தரும் இந்த இடத்துல அசதியா இருக்கக்கூடாது. அத்தனை பேரும் ஸ்தோத்திரத்தோடு கூட தான் இருக்கணும். உங்க வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வந்து கொண்டுதான் இருக்கணும். உங்கள் நாவுகள் அசைந்து கொண்டுதான் இருக்கணும். உங்கள் வாய் ஆடிக்கொண்டுதான் இருக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். சின்ன பிள்ளைந்து பெரியோர் வரைக்கும் நான் தரிசனத்தோடு தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களை வழி நடத்துவாராக, தேவன் உங்களை காப்பாற்றுவாராக, தேவன் உங்களுக்கு உறைவிடமாக இருப்பாராக. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். உபாகமங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாக வாசிக்க கேட்போம். உபாகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலேயும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். எவ்வளவு பெரிய மகிமை ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிறார், எவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த சிறையிருப்பில் இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. எந்த சிறையிருப்பில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை திருப்புவேன். இந்த கர்த்தருடைய பந்தியின் நாளிலே வெண்ணங்கி தரித்தவர்களாய், வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய், அவருடைய பந்தியை பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற என் தேவ ஜனமே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது உங்கள் ஆடை போல உங்கள் வாழ்க்கை தூய்மையாய் மாறும்.
வெண்மையாய் மாறும், வெளிச்சமாய் மாறும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல. தலைக்கு மேலாய் எல்லாரும் கரங்களை தட்டிக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை எல்லாரும் மையப்படுத்துவோமா? ஓரா பாக்கா பரா ஷகரபா நிகபா ரபா ரகதனங்கரபா நிகபல பரபா ஷகரபியக்கபலபா ஓரியாக்கபலரபயக்கபா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நான் கொடுக்கிற வார்த்தை உங்களை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை திருமணமாகி அனுப்புகிறதுக்கு முன்பதாக உங்கள் பிள்ளைகளை கண்ட இடத்துல விடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு செருப்படியாக இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை கதிகலகை செய்கிற பெற்றோரே நீங்கள் முட்டாள்கள். உங்கள் கையை விட்டு பிள்ளைகளை வெளியே அனுப்புகிற பிள்ளைகளே, குடும்பமே, தாயே, தகப்பனே, நீ புத்தி கெட்டவர்கள். எப்பொழுது நீ ஞானம் பெறப்போகிறீர்கள்? உன்மேல் இருக்கிற அபிஷேகம் வேற, நீ கொண்டு தள்ளின இடத்துல இருக்கிற அபிஷேகம் வேற. ஸ்தோத்திரம். எனக்கு மீண்டும் மீண்டும் ஆண்டு தரிசனத்தை கொடுக்கிறதுனால நான் ஒரு வைராக்கியம் உள்ளவனா இந்த இடத்துல நிற்கிறேன். எனக்கு ஊர் உலகத்தை பற்றி ஒன்னை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே செய்வேன். உபவாச ஜபம் போடுன்னு சொன்னார், அப்படியே நான் செய்திருக்கிறேன். எனக்கு யார் வரது வராது எனக்கு கவலையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். நீ அதன்படி நடப்பா என்று சொன்னால் கட்டாயம் நீ ஒரு கரையை வந்தடைவாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்பி சேர்த்துக் கொள்வார். அவர் சொல்றாரு, எனக்கு மகிமை நிறைய இருக்கு, எனக்கு வல்லமை நிறைய இருக்கு, உன்னை நான் சேர்த்துக் கொள்றேன். எனக்கு பிரசன்னம் நிறைய இருக்கு, எனக்கு இரக்கம் நிறைய இருக்கு, நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அது மட்டுமல்ல, என் ஆவிக்குள் இருந்த ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஆவியில உறுதியாய் உறுதுணையாய் நிற்கிற சபை பிள்ளைகளே, உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுதும் கசந்து போன இருதயத்தோடு அல்ல, திறக்கப்பட்ட இருதயமாய் கேட்டதை கிரகித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திரும்பவும் ஆண்டவர் அந்த மகிமை அவனுக்கு தராரு, திரும்பவும் சேர்த்துக்கிறாரு, திரும்பவும் ஆசீர்வதிக்கிறாரு. நீ குற்றமற்றவர்களாய் நிற்கத்தக்கதாக ஆண்டவருடைய பரலோகத்தை திறக்கிறார். தேவன் மகிமையை திறக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீங்க கவனமாக இருக்க வேண்டும், நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆவியானோர் திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தைகளை உங்களுக்கு நான் தரிசனமா தான் கொடுக்கிறேன். ஏனென்றால் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று கர்த்தர் தரிசனமாய் சொல்லுகிறார். மீண்டும் சொல்றேன், இது நான் உன்னோடு பேசுகிற கடைசி வார்த்தை. இதோ இருக்கிற பிள்ளைகள், இதோ இருக்கிற குழந்தைகள், உங்களுடைய சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு தலைவலியை போல தோன்றும். நீங்கள் திரும்பி பார்க்க உங்களால் முடியாது. இனி ஒருத்தர் சொன்னால் தான் முடியும். நீங்கள் எப்படி நடந்திருப்பீர்கள்? உங்கள் தாய் தகப்பன் எவ்வளவு குடைச்சல் கொடுத்திருப்பீர்கள்? உங்க அப்பா அம்மாவை எவ்வளவு அலைய வைத்திருப்பீர்கள்? உங்க அப்பா அம்மா உன்னை விட்டார்களா? உன்னை வெறுத்தார்களா? எல்லாம் பொறுமையோடு சகித்து உன்னை வளர்த்தார்களே. இயேசுவை எவ்வளவோ துன்பப்படுத்தினார்கள், தம் ஜனங்களை விட்டு கொடுத்தாரா? எவ்வளோ அடி அடித்தார்கள், ஜனங்களுக்காக மறிதளித்தாரா? இந்த சிலுவை வேண்டாம் என்று சொன்னாரா? இந்த மலை வேண்டாம் என்று சொன்னாரா? நீ மட்டும் உன் பிள்ளைக்கு ஒரு லீவு கிடைத்தால் ஏதோ ஒரு சல்லு சடக்குல, ஏதோ ஒரு சினிமா தியேட்டருக்கு போற இடத்துல, ஏதோ ஒரு வேசையாலயத்துல, ஏதோ ஒரு கல்யாண வீட்டுல, ஏதோ சொந்தக்காரன வீட்டுல உன்ன மாதிரி உன் பிள்ளை எவன் பார்ப்பான்? வக்கர புத்தி கட்டவளே, உனக்கு சுயமா இருக்கும்படிக்கு, இன்பமா இருக்கும்படிக்கு, ஃப்ரீயா இருக்கும்படி உன் பிள்ளையை நீ நரகத்தில் கொண்டு தள்ளுகிறாயே. சொந்தக்காரன வீட்டுல கொண்டு விடுற லீவுன்னு.
முட்டாள், பைத்தியக்கார கூட்டமே, தெளிவடைந்து கொள். கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்து அழிவுக்கு நேராக ஒரு பிள்ளை போகிறது என்ற தரிசனமா காண்பித்ததுனால நான் மன உடைச்சலோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிதறடிக்க கூட்டத்தில் உன் பிள்ளைகள் இருக்கணுமா? அந்நியவன் சிரித்து அழிந்து போகிற இடத்துல உன் பிள்ளை இருக்கணுமா? தேவனை கெட்ட பேரை உண்டாக்குறாய், முட்டாள். ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவில் நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன், கெட்டு போகிறதற்காக என்னுடைய சபை பிள்ளை ஒன்று இருக்கக்கூடாது என்று நான் வெறித்தனமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் சிறையிருப்பை திருப்பத்தான் போகிறார். தேவன் உனக்கு வாழ்க்கை கொடுக்கத்தான் போகிறார். தேவன் உனக்கு ஒரு வழியை காட்டத்தான் போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ நீரோடைய பார்த்திருக்க, இறங்கி இருக்க, குடிக்கிறதற்கு உன் தாகம் தீர்றதுக்கு இன்னும் சற்றே நேரம் தான் இருக்கிறது, சற்றே நாட்கள் தான் இருக்கிறது, நிமிடங்கள் தான் இருக்கிறது, மணி நேரங்கள் தான் இருக்கிறது. ஜீவ தண்ணீரை இலவசமாக நீ பெற்றுக்கொள்வாய். ஸ்தோத்திரம். நீ இந்த இடத்துல நீ பார்க்கும் பொழுது உன் வீட்டுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பங்களுக்காக, உன் சந்ததிக்காக, உன் அக்க வீட்டுக்காக, உன் அயல் வீட்டுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய சிறையிருப்பு இன்றைக்கு மாறும். மற்றவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீ ஜெபித்த உடனே உன் சிறையிருப்பை தேவன் மாற்றப் போகிறார். யோபு எழுதின புத்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு 42ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ உனக்காக மட்டும் நீ வேண்டுதல் செய்துட்டே இரு. நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டே இரு. ஒரு காலம் உருப்பட முடியாது. மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக கவலைப்படுகிறவர்களுக்காக, வேதனைப்படுகிறவர்களுக்காக, வியாதிப்படுகிறவர்களுக்காக உன் நாவுகள் அசைக்கப்பட வேண்டும். நீ எப்பவுமே உனக்குன்னு நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. யோபு எப்பொழுது தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது, வாழ்க்கை தரம் மாறினது. ஜீசஸ் உபவாசத்தோட கர்த்தருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற, அவரே எனக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் இரக்கமுள்ளவராகவும், தயை நிறைந்தவராகவும், பிரசனம் உள்ளவராகவும், உன் வியாதிகளை குணமாக்குகிறவராகவும், அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் சொல்லுவார், இந்த வியாதி மேல நான் எனக்கு அதிகாரம் உண்டு. கப்பல் கட்டுறது கொப்பேர் மரத்தால கட்டினாரு, அவன் கட்டினான். தேக்கு மரத்தால கட்டினா அவருக்கு தெரியும், இந்த மரம் இந்த கப்பலை தாங்கும், இந்த மரம் இந்த மலைக்கு தாங்கும். நீ இந்த ஜெபத்திற்கு தாங்கப்பட்டு நீ விடுதலையாக்கப்படுவாய். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் நிலத்தில் நின்று வைராக்கியமா சொல்லு, இந்த வியாதி என்னை ஒன்று செய்ய முடியாது. கை இரண்டை உயர்த்தி கொண்டு வானத்துக்கு நேராக சொல்லுங்க, இந்த வியாதி, எல்லா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. சொல்லுங்க, இந்த வியாதி, சொல்லுங்க, இந்த வியாதி, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் யாரையும், சொல்ல, யாரையும், என் வீட்டில் உள்ள யாரையும் சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க, முடியாது. ஏசப்பா, சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு என் பிள்ளைக்கு சுகத்தை தருவார். உபாக்கபாரா சங்கரபாக்கபாரபா
ஸ்தோத்திரபி கபலரபா வா 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 வா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ மீந்திருந்தாய். சில பிரச்சனைகள் இருந்து ஆண்டவர் உன்னை மீந்திருக்கும்படிக்கு செய்திருக்கிறார். உன்னை மீதியாக வைத்திருக்கிறார், மிச்சம் எடுத்து வைத்திருக்கிறார். அநேகர் அழிந்து போனார்கள், அநேகர் தொலைந்து போனார்கள், அநேகர் நாசமாய் போனார்கள், அநேகர் ஒன்றுமில்லாமல் போனார்கள். ஆனால் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தையும் உன் பேர பிள்ளைகளையும் உன் சந்ததியும் கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பதாக ஜீவனுள்ள சாட்சிகளாக ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள கருவிகளாக நிலைநிறுத்தி இருக்கிறாரே. உன் ஜெபம் உன் உபவாசம் உன் பிரார்த்தனை உன் வல்லமை கர்த்தருடைய கிருபை தலைக்கு மேலாக கரங்களை தட்டிக்கொண்டு எவரிபடி எல்லாரும் கர்த்தருக்கு இதுதான் உங்க கைதட்டுதல, இதுதான் உங்கள் துதியா? உங்க கை ஒரு வாழை ஸ்ட்ரோக் வந்து எனக்கும் வரும். நான் வர்றதுக்கு முன்னாடி அடிக்கணும், வந்ததுக்கு அப்புறம் அடுத்து இப்படிதான் அடிக்க முடியும். மரியாதைக்கு ஆண்டவரை துதிங்க. உங்களுக்கு எங்க வெக்கம் வந்துச்சு? உங்களுக்கு எங்க நாணம் வந்துச்சு? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தான் சொல்லி தரது உங்க ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்க எங்களை என்ன எதிரியா நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களை யாட்டு நான் பேச நிற்கிறது இல்லை. எல்லாமே பாஸ்டம்மா தான் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு கொடுத்த வேலையை ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்துட்டு போயிட்டே இருப்பேன். கடைசி காலம் நான் சொன்னேன் நேற்றைக்கு முந்தின மறந்துட்டேன். தேவனுடைய பரலோகத்து போற வழிக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற இடத்துல கூட்டமும் இல்லை, நெரிசலும் இல்லை, அங்கு சாவும் இல்லை, மரணமும் இல்லை. சினிமா தியேட்டர், பீச், ஒரு கட்சி கூட்டம், ஜனங்க செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல்ல சாவுறாங்க. உலகத்துக்கு நேரா போற வழிகளும் பாவத்துக்கு நேர போற வழிகளுக்கும் கூட்டம் இன்றைக்கு அலைமோதி செத்து போறாங்க. ஆனா சபையில ஒரு சாவும் வரல. காரணம் இங்க கூட்டம் இல்ல. ஏன் இல்ல? பரலோகத்து போற ஜனங்கள் கொஞ்சம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரேன், பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என்னேசு ராஜனே. தலைவா தலைவா, சினிமா தியேட்டர்ல ஐயோ கையடி என்ன, கூத்தன்ன, கத்தக என்ன, தொண்டை கிழிஞ்சு. சாத்தானுக்கு பிறந்த கூட்டமே, நீ ஆண்டவர் ஆராதிக்கிறது ஏன்? உங்க சத்தம் எங்க? உன் துதி எங்க? உன் ஆராதனை அலங்கம் எங்க? ஆண்டு துக்கப்படுறாரு. என் பெருந்தலைவனை ஆராதிக்கிறத விட்டுட்டீங்களே, உலக தலைவனை பிடிச்சிட்டீங்களே. ஆண்டு எவ்வளவு துக்கப்படுறார் தெரியுமா? ஏசப்ப எவ்வளவு துக்கப்படுறார் தெரியுமா? நீ ஒரு கை தட்டுறியா? நீ வாய் திறந்து பாடுறியா? ஆண்டுக்காக அசைறியா? உபவாசம் போடுறியா? முடியல. சில நேரத்தில் நோய் போடுற மாத்திரை போடுறியா? முடிய போடுற நேரத்தில் போடுறியா? ஸ்தோத்திரம்.
கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு, அப்பா என்ன வாங்கப்பான்னு சொல்லுங்க. பலத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு உண்மை ஆராதிக்க கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் குடும்பத்தை காப்பாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளை காப்பாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னை காத்து வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு, அப்பா நீங்க எங்க பிள்ளைப்பா, நாங்க உங்க பிள்ளைப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, நாங்க உங்க பிள்ளையப்பா. எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. எனக்கு நீங்க பெரும் தலைவர் ஆண்டவர், நீங்க எங்களை பெரும் தலைவர் ஆண்டவர், நீங்க எங்களை நல்ல தலைவர் ஆண்டவர், நீங்க தலைவர், நீங்க ரட்சகர் ஆண்டவர், எங்க பரலோக நீர் ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக தலைவர்களை மதியுங்க, உலக தலைவர்களை வாழ்த்துங்க, உலக தலைவர்களுக்கு நீங்க ஆரவாரம் செய்யுங்க. ஆனா இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்பா உன் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து கழிகூறுவே, அப்பா உன் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து கழிகூறுவே. எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் ஆமென். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பாடுங்க. அவ்வளவு அழகு, அவ்வளவு கிருபை உங்கள் நாவின் வார்த்தை. தீரே உன் சேவைக்கே அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. தேச எல்லையெங்கோ அப்பா நீராழ வேண்டும். சத்தமா எல்லாரும். அப்பா நீராழ வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன். எல்லாரும் சொல்லுங்களேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. அல்லேலூயா. அவர் நான் உமக்காக வாழ்றப்பா, நீங்க எனக்காக மரிச்சீங்க. ஏன் நான் உமக்காக வாழணும்? உம்ம உயிரை எனக்கு கொடுத்தீங்க, உம்முடைய ஜீவன் எனக்கு தந்தீங்க.
எனக்கு பரலோகத்தை காண்பித்தீங்க, பரலோகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீங்க, அதுக்காக நான் உமக்காகத்தான் வாழ்வேன், உம்மைத்தான் நேசிப்பேன். பலியாக என்னை மீட்டீரே, உம்மைத்தான் நான் நேசிப்பேன். நெகேமியா எழுதின புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாக வாசிங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற என்றார்கள். நிறைய பாழா கிடக்கு, குடும்பம் பாழா கிடக்கு. இன்றைக்கு உன் வீடு பாழாக்கப்படுவதில்லை. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், நிந்தைகளும் தீங்குகளும் அப்படியே சூழ்நிற்க சில அநேக குடும்பங்கள் பாழாய் கிடக்கும் பொழுது உன்னை ஆண்டவர் வலக்கரம் பிடித்து தூக்கி வைத்திருக்கிறார். ஆமென். நான் மீண்டும் சொல்றேன், நேற்றைக்கு பாஸ்டர்மா ஒரு 10 நிமிடம் பிரசங்கம் பண்ணாங்க. பாஸ்டர்மா பிரசங்கம் பண்ணும்போது நானே யோசித்தேன், யாக்கோபு பிச்சைக்காரன் கிடையாது, யாக்கோபு ஒன்றுமில்லாதவன் கிடையாது, யாக்கோபு ஐஸ்வர்யவான், கோடீஸ்வரன், பணக்காரன். ஆனால் அந்த யாக்கோபு சொன்னான், தூதனை பிடித்து வைத்துக் கொண்டு தூதன் சொல்லுகிறான், பொழுது விடுகிறது, நான் போகிறேன், எல்லாரும் என்ன பார்க்க போறாங்க, நான் போறேன்னு சொன்ன பொழுது யாக்கோபு சொன்னார், நீ என்னை இன்னும் ஆசீர்வதிக்காவிட்டால் உன்னை போக விட மாட்டேன். யோபு ஒன்றுமில்லாதவன் அல்ல, யோபு பயங்கர பணக்காரன், யோபு பயங்கர ஆஸ்திக்காரன், யோபு சரியாக உருவாக்கி வைத்தவன், தன் சகோதரனை ஏமாத்தி டபுளாக உண்டாக்குறவன், கோடிக்கணக்கு இருக்கிறது. அவ ஆண்டவரை விடலையே. இன்னைக்கு கொஞ்சம் பணம் வந்தா போதும், கொஞ்சம் நகை வந்தா போதும், கொஞ்சம் இடம் வந்தா போதும், ஒரு வீடு வந்தா போதும், ஒரு வண்டி வந்தா போதும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதும் இல்லை, சபைக்கு போறதும் இல்லை, ஆராதனையும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை யாக்கோபு பெரிய பணக்காரனாக்கும் விடாப்பிடியா மீண்டும் ஆண்டவர்ல போராடுகிறான். நீ எம்மாத்திரம் யோபுக்கு இந்த கண்ணட்டா தொலைவு இடம், வடப்பக்கம் இடப்பக்கம் ஏரியா, பிள்ளைகள், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், அவனுக்கு என்ன குறை இருக்குது? ஆனாலும் தூதனை கட்டியா பிடிச்சிட்டான். நீ எங்க பிடிக்கிற? உனக்கு எல்லாம் இருக்கு. பின்னத்து ஆண்டரை தேடணும், பின்னத்து உனக்கு உபவாசம், பின்னத்து உனக்கு பாஸ்டிங் பிரேயர், பின்னத்து உனக்கு சுகமளிக்கும் ஆராதனை எல்லாம் இருக்க. எல்லாம் இருக்கும் பொழுதுதான் ஸ்பீடா இருக்கணும், எல்லாம் இருக்கும் பொழுது இன்னும் விடக்கூடாது. அம்பானி நம்முடைய இந்தியாவில் பாம்பேல நாங்க போனோம். அவருக்கு வீட்டுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா அவரு இன்னைக்கு இன்னும் அதிகமான ப்ராஜெக்ட் பண்ணி அவருக்கு கோடி, அவருக்கு எத்தனை தலைமுறை நம்ம நாட்டில் பாதி அவர்கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். அவருடைய இடத்துல போறதுக்கு முன்னாடி அவருக்கு அவர் வளர்ந்தார்னு தெரிவதற்கு, உயர்ந்தார்னு தெரிவதற்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்த பக்கம் ரோடுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வெளியேயும் பெரிய ஆர்ச் மாதிரி லைட்டும் டியூப் லைட் போட்டு. கடந்த வாரத்தில் நான் மகாராஷ்டிராவில் இருந்தேன், அவர் வீடு வழியே தான் போறோம், அங்கதான் இருந்தோம். அங்கு 2 சைடும் வண்ண விளக்கள் ஜொலித்து கொண்டிருக்க அவர் வீடு வாசல் வரைக்கும். அவர் ஒன்றும் இல்லாதவரா? மீண்டும் சேர்க்கிறாரு, மீண்டும் அமெரிக்கால கையெழுத்து போடுறாரு, மீண்டும் துபாயில எண்ணெய் கம்பெனி கையெழுத்து போடுறாரு. ஒன்றும் இல்லாதவரா? அதை விட நீங்க பணக்காரலா? தேவ பிள்ளைகளை இருக்க இருக்க இன்னும் நீ ஒரு சாட்சியா, நீ நம்ம ஏன் பணக்காரல இல்லை, நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படல? நம்ம போதுன்னு விழுந்து கிடக்கிறோம், சோம்பேறித்தனமா கிடக்கிறோம், சும்மா சக்கே தூங்குறோம், மொக்கையா மயங்குறோம். நானும் என் மனையும் பிள்ளைகளும் பார்த்து பிரமித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனப்போ அவன் எவ்வளவு பாடுபட்டிருப்பான், எவ்வளவு உழைச்சிருப்பான், எவ்வளவு ஓடி இருப்பான். யாக்கோபு ஒன்னும் இல்லாதவன் இல்லை, அவனுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா அவன் கடவுளை விடல, பிடிக்கிறான், இருக்க ஸ்ட்ராங்கா. உனக்கு எங்க அந்த கிரிப்பு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ஒரு சில வாரமா ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாம ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறேன்.
அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆறுதனை முடிச்ச உடனே ட்ரெயின் ஏறோம், 2 நாள் பிரயாணம் போகிறோம், மகாராஷ்டிரா போகிறோம். அங்கே போய் இறங்குறது ஆண்டு ஊழியத்தை செய்கிறோம், வரோம் 2 நாட்கள் 3 நாளுக்கு அங்கே ஊழியம், அதை முடிச்சு 2 நாள் மீண்டும் ட்ரெயினில் வரோம், இறங்குறோம், பாஸ்டிமரில் வந்து நிற்கிறேன், ஈவினிங் பேசுகிறேன், மதியம் வேறு இடத்துல போய் ப்ரேயர் பண்ணுறேன். நேற்று சனிக்கிழமை 3 ப்ரேயர் நடத்துகிறேன், இன்னைக்கு காலைல உங்க இடத்துல நிற்கிறேன், மத்தியானம் இருக்கு, சாயந்தரம் இருக்கு, நாளைக்கு தொடர்ந்து ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோ, இது நேரம் நீ விட்டுறாது, உனக்கு இருக்க நேரத்தை விட இது போதும்னு நினைச்சிடாது. வாழ்க்கை ஃபுல்லா நீ போராட்டி தான் இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். யோசித்தேன், இத்தனை தொலைவில் நாங்கள் காரில் போயிட்டு இருக்கிறோம், பார்க்க 2 சைடும் வண்ண விளக்கு ஜொலிக்க அவர் வீட்டு வாசல் வரைக்கும் 2 சைடும். சோத்திரம். உலக மனுஷனு காண்றப்படி கூட நீ எல்லாம் நம்மெல்லாம் வெக்கப்படணும். நம்ம ஆண்டருடைய பிள்ளைகள், நம்மக்கிட்ட தான் இருக்கணும் எல்லாமே. ஆசீர்வாதம் நம்மகிட்ட ஏன் அவங்ககிட்ட இருக்குது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் கர்த்தருடையது. நீ பிடிவாதமாக இன்னிலிருந்து கேட்க ஆரம்பி. வண்ணாரப்பேட்டையில் ஒன்று அடிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, உன்னை ஜெயிக்கிறது ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சிறையிறப்பில் விழுந்திருக்கிறாங்க, ஒன்னு ஆண்டவர் தூக்கி இருக்காரு. தூக்குற ஆண்டவருக்கு நம்ம நன்றியா இருக்கணும், நன்றி உள்ள இதயத்தோடு இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, கொத்த குடத்தில் மீட்டிங் நடக்கிறது, 300 கிலோமீட்டர் தாண்டி நம்முடைய சுதீர் என்கிற மாடர்ன் லைனில் நம்முடைய விஜி அவங்க அப்பா ஜேம்ஸ் ஐயாவுடைய சொந்தக்காருடைய ஃப்ரெண்டு பையன் விஜயவாடாவில் இருந்து 3 நாள் மீட்டிங்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் நைட்டு தூங்கி என் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறாங்க. அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நேற்றைக்கு முன்பு நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்ச பெரிய சாட்சி. அதெல்லாம் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இதோ இந்த இடத்துல இருக்க நமக்கு ஒரு ஜெபத்துக்கு வர முடியல. நான் எங்கேருந்தோ எங்கே போகிறேன், எங்கேருந்தோ யார் யாரோ துபாயிலேருந்து, மஸ்கட்லேருந்து, ஹைதராபாத்லேருந்து சாட்சி கேளுங்க, சீடி எடுத்து பாருங்க. எத்தனை இடத்துல ஓடோடி வந்து தாகத்தோட விடுதலை பெற்று கண் பார்வை பெற்று. ஏன் உங்களுக்கு விடுதலை வரல? ஏன் உங்களுக்கு கேன்சர் மாறல? ஏன் உங்களுக்கு நோய் தீரல? உங்க விசுவாசம் அவ்வளவு. என் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க விசுவாசத்தில் ஆழமுள்ளவர்களா இருங்க. இங்க ஜபம் நடக்குது, இங்க இல்லை. ஏதோ இங்கதான் ஒரு 1/2 மணிக்கு ஒரு யாத்திரை உன்னால வர முடியாது, 1 மணி யாத்திரை வர முடியாது, 10-15 மணி நேரம் யாத்திரை பண்ணி ஓடுறாங்க ஆண்டவர் தேடி. இன்னைக்கு வேலூர்ல இருந்து கூட 2 பேர் வந்திருக்காங்க நம்ம சபையில ஆண்டவர் தேடி. ஸ்தோத்திரம். எனக்கு பூ வைக்கிற வேலை இருக்கு, கடை போடுற வேலை இருக்கு, சொந்தக்காரன் சாப்பாடு ஆக்குற வேலை இருக்கு, தூக்கம் இருக்குது, தலைவலி இருக்குது. உன் தலைவலி மாறாது. தலைவலி கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யும். இந்த தலைவலியோட தான் நீ ஆண்டத. பவுலுக்கு ஒரு முள் இருந்துட்டே இருந்துச்சு, விலா எலும்பு பழுத்து இருந்துச்சு சாகர வரைக்கும். அதை வச்சுட்டு தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சான். அதை விட நீங்க என்ன வியாதி வந்து உன்னை சுகமாக்க இப்ப கூட ஆண்டு தரிசனமா சொல்றாரு, உன் வியாதி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என் அப்பா இயேசு சுகமாக்க போகிறார். ஏசப்பா சுகமாக்க போகிறார். உன் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க போகிறார், படிப்பை கொடுக்க போகிறார், புத்தியை கொடுக்க போகிறார், வேலை கொடுக்க போகிறார், இழந்தவைகளை திரும்ப கொடுக்க போகிறார். கர்த்தரதை செய்வார், அத்தரதை கொடுப்பார். நல்ல வாழ்க்கை கொடுக்க போகிறார், நல்ல வழியை காண்பிக்க போகிறார், நல்ல பிரசன்னத்தை தரப்போகிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய ஏது உள்ளவராயிருக்கிறார். ரப கரப ஷபலப ரபியக்க பலபா நீகப ரப ரப ரபியக்க பலபரபா. வேதத்தில் பார்க்கும் பொழுது சுற்றிலும் பிரச்சனைகள் ஆழ்ந்தடித்து கிடந்த பொழுது கர்த்தருடைய மகிமை அவங்களை மூடிச்சு. உனக்கு பிரச்சனை இருக்குல்ல, அவனுடைய மகிமை மூடும், கர்த்தருடைய கிருபை மூடும். எல்லா வசதியும் கிடைச்சானா ஆண்டவர் வேண்டாம். அப்படியே தூக்கம் வந்து நிற்கும், தூங்கு. அப்படியே சொந்தக்காரர் பணம் வந்துச்சுன்னா கண்ட ஊரில் இல்லாத சொந்தம் வந்து சேரும். தெரியுமா உங்களுக்கு? இந்த பணம் இருக்குதுன்னா என்ன அவங்க பின்னாடி அவங்களுக்கு இடுப்பு பிடிக்கிறது, அவங்களுக்கு பிரியாணி செய்யறதுக்கும், அவங்களுக்கு கறி குழம்பு செய்யறதுக்கும். ஆண்டவர் எங்க புத்தூர், அவர் 2வது போ.
அப்பாவை நேசிங்க, ஏசப்பாவை நேசிங்க. ஒரு லவ் பண்ணா ஒருத்தனை பார்க்க முடியாத பைத்தியம் பிடிக்கும். ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினா, எனக்கு அவனை பார்க்காம எனக்கு பைத்தியமே பிடிக்குதுன்னா. எதனால? அவனை நேசிச்சதுனால. ஏன்? உனக்கு ஆண்டவர் நேசிக்க தெரியாதா? ஆண்டவர் நேசி, உலகத்தை நேசிக்காத. வண்டிய நேசிச்சான், போயிட்டானே, இப்ப எனக்கு பைத்தியம் பிடிக்குதுன்றான். நீ ஆண்டவர் நேசிச்சு பாரு, உன்னை விட்டு போவாரா? தெரியாத நேரத்தில், தெரியாத காலத்துல நீ நேசிச்சிருப்ப, இப்போ உனக்கு தெரியும். நீ ஆண்டவரே நேசி, கர்த்தரே நோக்கிப்பார், கர்த்தர் மேல அன்பாரு. யாரு என்ன கூட பார்க்காத, யாரையும் பார்க்காத, அப்பாவை நோக்கிப்பாரு. உன் முகம் பிரகாசம் அடையும். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க, பிரசன்னம் நிறைந்த ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு நான் சொல்றேன், புத்திமதியை கேளுங்க. என் ஆண்டவரை லவ் பண்ணுங்க, கர்த்தரை நேசிங்க. உங்களுக்கு வேற எல்லா காரியமும், அதெல்லாம் ஏமாற்றதெல்லாம் உங்களை பக்கத்திலே வராது. நேசிக்கிற அப்பா தான் உங்க கூட இருப்பாரு. அவரை பிரேமா பிரேமிச்சதன் அதிகமுனா ஆராதித்தும் ஆசக்திதோ பிரேமிச்சதன் அதிகமுனா ஆராதித்தும் ఆసక్తితో నన్ను పూర్ణ మనసందో ఆరాధితం పూర్ణ బలమందో ప్రేమించేదం పూర్ణ మనసందో ఆరాధితం పూర్ణ బలమందో ప్రేమించేదం ఆరాధన 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 ஆராதனா 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 ஆராதனா. எபினேசரே எபினேசரே இந்த வరకు అనుకున్నావే. எபினேசரே எபினேசரே இந்த వరకు అనుకున్నావే. இந்த వరకు ఆనుకున్నావే, నన్ను ఇంత వరకు ఆనుకున్నావే. నన్ను పూర్ణ మనసందో பூர்ண பலமந்தோ எல்லாரும் கரங்களை பிள்ளைகளே, குழந்தைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆர்ப்பரிப்போடு தேவனுடைய மகிமை பெற்றுக்கொண்டு ஆராதனை வல்லமையோடு காணப்படுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆராதனா 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 ஆராதனா. எல்ரோயி எல்ரோயி నన్ను చూసావే వందనమయ్యా. ఎల్రోయి ఎల్రోయి నన్ను చూసావే వందనమయ్యా. నన్ను చూసావే వందనమయ్యా. నన్ను చూసావే వందనమయ్యా. నన్ను పూర్ణ మనసందో ఆరాధితం పూర్ణ బలమందో ప్రేమించేదం పూర్ణ బలమందో ప్రేమించద. ఆరాధన 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 ஆராதனை ஆராதனை. தலைக்கு மேல கையை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கை தட்டி ஆண்டவரை துதிங்க பிள்ளைகளே, என் குழந்தைகளே. கர்த்தனை பராமரிக்கிறார், கர்த்தனை பலப்படுத்துகிறார், கட்டுகளை உடைக்கிறார், கிரியை அழிக்கிறார், செய்வனை உடைக்கிறார், மந்திரத்தை உடைக்கிறார், எதிரிகளை தகர்த்து போடுகிறார், சாத்தானை உடைக்கிறார், சாத்தானை கிரியில் அடிக்கிறது. தலைக்கு மேல தலைக்கு மேல எவரிபடி எவரிபடி துதி
எவரிபடி துதி. அபிஷேகம், அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், துகத்தடிகளை உடைக்கிற அபிஷேகம் பெற்றுக்கொள். ரிசீவ், 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 ரிசீவ். பெற்றுக்கொள். கர்த்தருடைய மகிமை இதுதான், கர்த்தருடைய வல்லமை இதுதான், கர்த்தருடைய இரக்கம் இதுதான், கர்த்தருடைய பிரசன்னம் இதுதான். ஆவியானவர் ஒரு நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஒரு நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் துதி, 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 துதி. வாய்களை திறந்து ஆமென், 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 ஆமென். ஓ பா 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 கபரா பரபா. நீ கந்தரபி அக்கபரா பரபா. நீ சந்தரபி அக்கபரா பரபா. நீ கௌடலர்பி அக்கபரா பரபா. நீ சந்தரி அக்கபரா பரபா. தேவதூத மகிமை, தேவதூத மகிமை, தேவதூத வல்லமை. ஓ ஹோ ஹோ பா 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 பா. ஒரு அதினி அக்கபரா அக்கபரா. ஒரு பா பா பா. ஒரு விசேஷ மகிமை உங்க மேல இறங்கிட்டு தான் இருக்குது. உங்க விட்டு ஆண்டவர் போகல. அப்ப அவங்க கூட இருக்கிறாரு. எதிரிகளை தோற்கடிக்கும்படி, சத்துருக்களை மடங்கடிக்கும்படி அப்ப அவங்க நடுவில் அசைவாடிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு 3 பேர் மேல கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். ஒரு 3 பேரை கர்த்தர் அசைத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். இந்த 3 பேரை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய போகிறத பார்க்கிறேன். அநேகர் ரட்சிக்க போகிறத பார்க்கிறேன். அநேகருக்கு சத்தியம் சொல்ல போறத பார்க்கிறேன். 3 தூண்களாக தேவன் உன்னை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இருக்கிறது எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு அப்பாவுடைய வைராக்கிய மகிமை, இந்த உபவாசத்தின் வல்லமை நம் நடுவில் நதியை போல பாய்ந்து கொண்டிருக்கிறது, நதியை போல இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பி பின்னாடி சீனிவாசன் சேர பார்த்து ஜனங்களை உட்கார வைப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு எல்லாரும் 2 கைகளை, அப்பா இங்க உங்க கூட நிற்கிறாரு. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. உன் சபையை கர்த்தர் வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறாரு. இன்னும் பாருங்க, ஒரு தீய இறங்கும். இன்னும் சபையை பாரு, உன் குடும்பத்தை பாரு. உன் சபை எப்படி வெளிச்சமா இருக்கிறதோ அதை விட அதிகமாக உன் குடும்பம் வெளிச்சமாக போகிறது. உன் வீடு வெளிச்சமாக போகிறது. உன் தரித்திரம் மாற போகிறது. உன் கடன் பாரம் மாற போகிறது. உன் வியாதி மாற போகிறது. அற்புதத்தை நீ பார்க்க போகிறாய். ரட்சிப்பு உன் பின்னால வழிந்தோடும். உன் பின்னால ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் வருவார்கள். உன் பின்னால ஒரு கூட்ட ரட்சிப்பு ஜனங்கள் வருவார்கள். துதி. உன்னை அதற்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். அந்த அபிஷேகத்தை நான் பார்க்க முடிகிறது. இந்த வல்லமை பார்க்க முடிகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் காயும் கனியுமாக இருக்கிறத பார்க்கிறேன். பிஞ்சும் பூவுமாக இருக்கிறத பார்க்கிறேன். கனிகளை குறித்தாண்ட தரிசனம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சுவையான காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கட்டு கிரிகளும் உடைக்கப்பட்டு ஜெயத்தின் வல்லமை ஆண்டவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நீரோடையை காண்பிக்கிறார். எல்லாரும் எழும்பி நின்று 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வா. கைகளை அசைத்துக் கொண்டு இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. பலனடைய நிரப்பிடுவே வேலத்தின் ஆவே,
ஆவி கனமடைய ஓற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஓற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே எல்லாரும் வாய்களை திறந்து இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம். ஓ அப்பா, எங்க குடும்பத்தோடு, எங்க வீட்டோடு, எங்க சபையோடு, எங்க பிசினஸோடு, எங்க வருமானத்தோடு இறங்கி வாரும் ஆண்டவரே. உள்ள நிரம்ப இறங்கி வாரும் ஆண்டவரே. இரக்கம் செய்யும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. அதிசயம் செய்யும் ஆண்டவரே. என் பிள்ளைகளோடு இறங்கி வாங்கன்னு கேளுங்க. எங்க பிள்ளைகள் படிப்போட, ஸ்கூலோட, உத்தியோகத்தோடு, வேலையோடு, திருமணத்தோடு, வருமானத்தோடு இறங்கி வாங்க ஆண்டவரே. ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க. ஜெபி ஜெபி ஜெபி. ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, புத்தியை கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு, விவேகத்தை கொடுக்கிறாரு, அதிசயத்தை செய்யறாரு. பெற்றுக்கொள், நீ ஆராதித்து பெற்றுக்கொள், துதித்து பெற்றுக்கொள், நிறைவை அட, நிறைவை அட, ஒரு வளர்மை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென், 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 ஆமென். ஒரு விசேஷ ஆவி எலியா மேல் இருந்த ஆவி, ஒரு விசேஷ ஆவி எலிசா மேல் இறங்கின ஆவி, விசேஷித்த ஆவி. ஓ தானியேல் மேல் இருந்த ஆவி, விசேஷ ஒரு ஜப ஆவி. சாத்ராக் மேசாக் மேல் இருந்த ஆவி, ஒரு விசுவாசம் உள்ள ஆவி. இந்த ஆவியில கர்த்தர் முழுக்க முழுக்க இந்த சபையில் அத்தனை பேருக்கும் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். தேவன் விளம்பிக் கொண்டே இருக்கிறார். ஒரு விசேஷ ஆவியை அடைந்தவர்களாக, ஒரு விசேஷ ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாக, நீங்க பலன் பெற்றவர்களாக, ஆரோக்கியம் அடைந்தவர்களாக. ஏசப்பா சொல்றாங்க, ஏசப்பா சொல்றாங்க, நீயும் உன் குடும்பமும் உன் சொந்தக்காரர்களுக்குள்ளேயே பிரத்யேகமா தெரிவிங்க. எல்லாரை காட்டிலும் உன் தலையை நான் உயர்த்துவேன். நீ தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சியை அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்துவேன். நீ உன்னை எந்த இடத்துல வெட்கப்படுத்தினாங்களோ, உன்னை எந்த இடத்துல அனாதைன்னு ஒதுக்குனாங்களோ, எந்த இடத்துல உன்னை தள்ளுனாங்களோ, எந்த இடத்துல உன்னை மதிக்காம போனாங்களோ, எந்த இடத்துல உன்னை பிச்சைக்கார கூட்டத்துல சேர்த்தாங்களோ, எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தி ஒதுக்குறாங்களோ, அதே இடத்துல உன் தலை உயரும்படி செய்து எல்லார் நடுவிலையும் நான் உன்னை ஆசீர்வாதமாய் இருக்கிறதை வெளிப்படுத்துவேன். ஆசீர்வாதமாய் இருப்பாயாக, நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாயாக, நீ அவருடைய நன்மையை பெற்றுக் கொள்வாயாக, அவருடைய கிருபை அடைவாயாக. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவாராக. ஓ ராகா பாராபா ஷக்கராபியா கபப். உன் தேவைகளை சந்திப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நல்ல வேலைகளையும் கையில கொடுப்பேன், கை நிறைய வருமானத்தையும் கொடுப்பேன், வீணான செலவுகளை எடுத்து போடுவேன், உனக்கு வன்முறையாய் வருகிற சத்துருக்களை நான் மிதித்து போடுவேன், செய்வனை கோட்டைகளை தகர்த்து போடுவேன். உன் பிள்ளைய சத்துரு தொட முடியாது. உன் மகனை கர்த்தர் சொல்லுகிற சத்துரு கண்ணமிட விட மாட்டேன். உன் மகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஞானத்தோடு நடத்துவேன். உன் பிள்ளைக்கு நான் வேண்டியதை செய்வேன். உன் குழந்தை நான் பராமரிப்பேன். புத்தியை கொடுப்பேன், படிப்பை கொடுப்பேன், உயர்வை கொடுப்பேன். இதுவரைக்கும் உன் பிள்ளை மண்டு, இதுவரைக்கும் உன் பிள்ளை படிக்கிறதுக்கும்
பேசுறதுக்கும் பழகிறதுக்கு ஞானம் இல்லை. இனி சகல ஞானத்தோடு உன் குடும்பத்தை நான் பராமரிப்பேன், உன் பிள்ளைகளை வழி நடத்துவேன். நான் ஒரு பிள்ளைய பார்க்கிறேன், எரிச்சலோடு அந்த குழந்தைக்கு விரோதமாக உன் சொந்தக்காரர் ஒருவர் பார்த்த பொழுது எரிந்தெறிந்து விழுந்த இடத்துல உன் பிள்ளையை நான் காப்பாற்றி இன்றைக்கு நான் தலை நிமிரும்படி செய்ய வச்சிருக்கிறேன். இனிமேலும் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன் ஜெபத்தை கேட்டு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரம், இந்த ஜெபம், இந்த உபவாசம், இந்த சபை ஆராதனை உன் பிள்ளையை காப்பாற்றத்தக்கதான ஒரு ஆராதனை, உன் குடும்பம் மறைக்கப்படத்தக்கதான ஒரு ஆராதனை, உன் குடும்பம் செழிக்கப்படத்தக்கதான ஒரு ஆராதனை, ஒரு வெளிச்சத்தின் ஆராதனை. மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வியாதிகளை மாற்றுகிற நீர், போராட்டங்களை